யா கணேஷ் தான் பேசுகிறேன். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். அப்புறமா கூப்பிட்றேன். சீனோ, ஏ சீனோ. கூப்பிட்டீங்களா சார்? கூப்பிடல, கத்துனேன். வண்டியை பார்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். வண்டி பார்க் பண்ணியா? ரொம்ப முக்கியம். ஓகே, எங்க புக்கு நீங்க எடுத்துட்டு வரலையா? நான் எடுத்துறணுமா? டிரைவர் கூட ஈக்குவலா உட்காந்துட்டு வந்தா உடனே நீங்க ஓனர் ஆயிடுவீங்களோ? முண்டை எடுத்துடா போடா. டென்ஷன் ஆகாதீங்க சார். காலையில டென்ஷன் ஆகிறது நீ தான்டா. முண்டம் எடுத்துடா, போய் எடுத்துட போ. சார் இந்தாங்க சார். இப்போ போய் பார்க் பண்ணு, ரவுண்ட் அடி, ஏதாவது பண்ணி தொலை போ. சார் காலையில ரவுண்ட் அடிச்சா வண்டி ஓடுறது கஷ்டம் சார். டேய் போடா முதல்ல, இல்ல ரவுண்டு கட்டி அடிச்சிருவோம். முண்டம் போடா. டென்ஷன் ஆகாதீங்க சார், போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியல. புதுசா நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துருக்கீங்க. யாருமே சொல்லலையா? என்ன தெரியாதா உங்களுக்கு? ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். இந்த தொழிலில் இந்த கணேஷ் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? நான் புதுசு சார். என்னையும் தெரியாது, எனக்கும் யாரையும் தெரியாது, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆட்களையும் தெரியாது. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்லைம்மா, புதுசாக பதவி ஏற்றிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். கல்பனா இண்டஸ்ட்ரீஸோட ஓனராமா நீங்க? ஆமா, அதுக்கு என்ன? கல்பனா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அது என்னோட ஜென்ம பகையான கம்பெனி. ஓ, அத சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல 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 இல்ல, வாழ்த்து சொல்றதுக்காக வந்தேன். இந்தாங்க பொக்கே. தேங்க்யூ சார். பெரிய மனசு சார் உங்களுக்கு. போட்டி கம்பெனி, ஜென்ம பகை, இது எல்லாத்தையும் ஒரு பொக்கே கொடுத்து மறைச்சிடலான்னு நினைக்கிறீங்கல்ல, அது பெரிய மனசு. அப்போ இந்த பொக்கே நீங்க ஏத்துக்கல, என்னைய நீங்க நம்பல, அப்படித்தானே? சார், நான் அப்படி சொல்லல சார். கல்பனா இண்டஸ்ட்ரீஸ் மிக பெரிய கம்பெனி. உங்களுக்கு போட்டி, பொறாமை, அதெல்லாம் இந்த கம்பெனி மேல இருக்கலாம். நான் அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டேன் சார். இந்த கம்பெனியோட பேரு கல்பனா இண்டஸ்ட்ரீஸ். ஆனா எம்டி கல்பனா இல்ல, கவிதா. வித்தியாசத்தை பாப்பீங்க. அப்படியாம்மா? பாப்படா. நானு எனக்கு சேரு தாம்மா முக்கியம், ஆள் முக்கியம் இல்லை. இந்த சேர்ல யார் வந்து உக்காந்துருக்காங்க, அவங்க எப்படி டீல் பண்றாங்க, அதை மட்டும்தான் யோசிப்பேன். அதான் என் பிஸ்னஸ். எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எது வந்தாலும் அதை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும் சார். அப்போ தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க, போராட தயாராயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மிஸ் கவிதா? சொல்லுங்க சார். இந்த கம்பெனிக்கு நீங்க எம்டி, கவிதா எம்டி. ஆனா உங்க வருங்கால புருஷன் பிரசாத், அவரு என் கம்பெனியோட ஸ்டாஃப். தெரியுமே.
அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்கம்மா. ஒரு மனுஷனை அடிக்கணும்னா அவன் வீக் பாயிண்ட்ல அடிக்கணும். அப்படின்னா புரியல சார். எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். இது குருதி புனல் படத்துல கமல் சார் சொல்லியிருப்பாரு. ஓ, ரொம்ப விரும்பி பாப்பீங்களோ? ஆமா, கமல் சார் படம்ன்றதுக்காக இல்ல, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கத்துக்கணுன்றதுக்காக. சார், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒத்த கையும் ஒத்த காலும் இல்லனா கூட இந்த காலி பொழைச்சுக்குவான். அவனுக்கு தெரியும் சார் எப்படி வாழணும்னு. இது முள்ளும் மலரும் படத்துல ரஜினி சார் சொன்னது. ஓ, ரெண்டு பேரும் படத்தை வச்சு மோதிக்கிறோம். அப்படியா சார்? நடக்க போறது ஒரு படம் தானே சார். நீங்க எனக்கு படம் காமிக்க ட்ரை பண்றீங்க, நானும் உங்களுக்கு படம் காமிக்கணும்ல. அது ரஜினி சார் படமா இருந்தா என்ன, கமல் சார் படமா இருந்தா என்ன? கடன் வாங்குறது டைலாக்க மட்டும் தானே. விளையாடுவோம் சார், விளையாடி பாப்போம். உங்களுக்கு கல்பனாவா கவிதாவான்னு அப்ப தெரியும். என்ன சொல்ல வர்றீங்க? சொல்றேன், சொல்லணும் இல்ல? அப்பதானே சார் நீங்க தெளிவாவீங்க. சார், உண்மையை சொன்னா நான் விருப்பப்பட்டு இந்த துறையை தேர்ந்தெடுக்கல. இது வரைக்கும் விரும்பவும் இல்லை. ஏண்டா தெரியாதனமா இதுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சவதான் நான். இப்பவும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க பெரிய பிசினஸ்மேன், எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கீங்க. ஆனா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதுல நீங்க விருப்பப்பட்டு தான் வந்தீங்களா? வந்திருக்க மாட்டீங்க சார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு சாபம். என்ன சொல்லணும்னா, நாம கட்டின கூட்ட நாமளே கழிச்சுக்கிற சோகம். இது உங்களுக்கும் வந்திருக்குல்ல? வந்திருக்கணுமே சார். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அடகாக்க தெரியாது. அதனால அது என்ன பண்ணும் தெரியுமா? தான் பொரிக்க வேண்டிய முட்டைய காக்கா கூட்டுல கொண்டு போய் வச்சிரும். காக்காவுக்கு தெரியாது அது தன்னோட முட்டை இல்லைன்னு. ஆனா அத பத்திரமா அடகாக்கும். அடகாத்து குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது குயிலோட முட்டைன்னு. காக்காவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கொல்றதா வளர்க்கறதா அப்படின்னு. இது காக்காவோட தலையெழுத்து. ஆனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பூனை தான் குட்டிய தானே கவிக்கிட்டு அலையும். எதுக்காக? இன்னொரு பூனை சாப்பிடுறோனா? இல்ல சார், எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க, இன்னொரு பூனை சாப்பிடுறோன்னு. அது இல்ல, தாய்மை அது பூனை கிட்ட இருக்கு. உலகத்துல 6 அறிவு படிச்ச மனுஷங்க தான் தான் குழந்தைய காப்பாத்துறோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். கங்காரு தெரியுமா சார்? கங்காரு அது தான் குட்டிய
தானே தன்னோட வயித்துல சுமந்துக்கிட்டாலையும் ஏன் தெரியுமா? அதுதான் சார் அதோட வளர்ப்பு, அதான் சார் அதோட வாழ்க்கை, அதான் சார் அதோட வாரிசு. அப்படி வாரிசா வந்தவதான் நான். நான் கங்காருவும் இல்ல, பூனையும் இல்ல, குயிலும் இல்ல, காக்காவும் இல்ல. நான் சுயம்பு சார். வந்துட்டேன், வேற வழி இல்ல, தூக்கி சுமக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம், என்ன மிரட்டணும் இல்ல என் கூட போட்டி போடணும்னோ யாராவது வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். அது கவிதாவோட இயல்பான குணம். இது ரத்தத்துல உருவானது இல்ல சார், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இது சுயம்பா வந்ததுனால நானா உருவாக்கிக்கிட்டது. இது பிம்பமா இருக்கலாம், நீர்க்குமிழியா இருக்கலாம், ஒரு சமயத்துல ரெண்டுமே உடைஞ்சு போகலாம். ஆனா உடையாம காப்பாத்தி ஒரு அகல் விளக்கு மாதிரி ரெண்டு கையிலையும் தூக்கிட்டு போறவ இந்த கவிதை. ஒரு பக்கம் நீர்க்குமிழி, இன்னொரு பக்கம் உடையக்கூடாதுங்கிற பிம்பம். அது உடையக்கூடாது. நீர்க்குமிழி தேவையில்லைன்னா நீர்க்குமிழிய உடைச்சிருவேன். ஆனா என் பிம்பத்தை நானும் உடைக்க மாட்டேன், யாரையும் உடைக்க விட மாட்டேன். புரிஞ்சுதா சார்? இதுதான் சார் கவிதா. இதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க யாருன்னு. பேசிட்டீங்களா? பேச வேண்டிய விஷயம்லாம் பேசிட்டீங்களா? வாடுற மனுஷன்லேருந்து, பூனையிலேருந்து, கோயிலேருந்து, காக்காயிலேருந்து எல்லாத்த பற்றியும் பேசுனீங்க. பேசிட்டீங்களா? ஆனால் மனுஷனை பற்றி மட்டும் மறந்துட்டீங்க. கவிதா, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பல கேரக்டர் இருக்கும். சில நேரங்களில் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்லவன் மாதிரி வருவான். சில நேரங்களில் நல்லவனே கெட்டவன் மாதிரி நடிப்பான். அது தற்காப்புக்கு. இது தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கை. இந்த தொழில் 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 அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சினிமாவில் ஒரு டைரக்டர் ஜெயிக்கிறான். அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் அசிஸ்டன்ட் அவன் டைரக்டர் ஆகிறான். அப்போ அவனும் ஜெயிச்சு பெரிய ஆள் ஆயிடுவான். அப்போ அந்த டைரக்டர் என்ன தெரியுமா சொல்லுவான்? ரொம்ப சந்தோஷப்படுவான். என்னோட அசிஸ்டன்ட் அவன் ஜெயிச்சு வந்துட்டான் அப்படின்னு பெருமையா சொல்லி சந்தோஷப்பட்டுப்பான். இந்த லாயர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சேர ஜூனியர், அவங்க தனியா வெளியே போய் நிறைய கேஸ் அட்டன் பண்ணி அவன் ஜெயிச்சு வருவான். அப்ப அந்த லாயர் அவன் என்னோட ஜூனியர், எங்கிட்ட தான் அவன் ஜூனியரா இருந்தான், அவன் ஜெயிச்சிட்டான், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுப்பாரு. ஆனா ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ், இங்க மட்டும்தான் தாங்கிட்ட இருந்து வெளியே போனவன் பெரிய ஆள் ஆயிட்டான் தெரிஞ்சா அவனை எப்படா ஓசி கட்டுறதுன்னு யோசிப்பான். இது போனவங்களுக்கு. வளர்ந்தவங்களுக்கு, எதிரியாவே வாழ்ந்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும்ல? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கவிதா, ஒரு விஷயம்
கல்பனா என்னோட ஜென்ம எதிரி எங்க அப்பாவுக்கு. இப்ப நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு இந்த பிசினஸ் விட்டு போயிடுங்க. நல்லவங்களாயிடுங்க. வேணாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அட்வைஸுங்கிறது ஒண்ணு, ஆனா அதுக்கெல்லாம் மீறி இந்த கணேஷ் எதிர்த்து போட்டி போட்டா சில நேரங்கள்ல நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, அது என் கோபத்தோட தன்மையை பொறுத்துது. குடும்பமே கூட அழியலாம். ஜாக்கிரதை. பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் கவிதா. போங்க சார். எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியம் இந்த கவிதாக்கு உண்டு. கவிதா, நீங்க ரொம்ப சாஃப்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு பிரசாத்துக்கு ஓகேயான பொண்ணு தான் நீங்க. ஆனா பிசினஸுக்கு, இந்த பிசினஸ்க்கு நீங்க ஓகே ஆவீங்களான்னு தெரியல. எனக்கு சந்தேகமா இருக்கு. எதனால சார்? கல்பனா மாதிரி அரகண்டா இருக்கணுமா? நான் அப்படி சொல்ல வரலம்மா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தோணுது, ரொம்ப தப்பா இருக்கீங்க. அப்படியா சார்? இருந்துட்டு போறனே. உங்க பார்வை மட்டுமே வாழ்க்கை இல்ல சார். உங்க பார்வைக்கு தப்பா தெரியறனா இன்னொருத்தருக்கு நல்லா தெரியல சார். பாப்போம் சார். யுத்தம் யுத்தம் போராட்டம், இதுல நாம 2 பேருமே மோதுறோம். அத சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. பாப்போம், நான் புதுசு, நீங்க பழைய ஆளு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போமே. மிஸ்டர் கணேஷ், நான் சும்மா கூட இருந்திருப்பேன். ஆனா என்கிட்ட சவால் விட்டு போறீங்கல்ல, அதான் சார் கவிதாக்கு பிடிக்கும். மருமகளே, மருமகளே, உனக்கு அத்தை சாப்பாடு ஸ்பெஷலா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். கேட்டனா? எடுத்துட்டு வாங்க. நான் கேட்டனா? ஏமா இப்படி பேசுற? உங்க அப்பாவுக்கு கூட சாப்பாடு போடாம உனக்காக நான் எடுத்துட்டு வந்தா என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குற? அப்படின்னா அப்பா சாப்பிடல, அப்புறம் எனக்கு எதுக்கு சாப்பாடு? போங்க, வெளியில போங்க. மருமகளே, என்னம்மா சொல்ற? வேண்டாத்த,
உறவுகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில விளையாட வேண்டாம். போங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. நான் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இதுல சாப்பாடு வேற எனக்கு. எடுத்துட்டு போங்க அத்தை. மருமகளே, போங்கன்னு சொன்னேன்ல. என்ன கவிதா, ஏன் இப்படி பேசுற? அத்தை ப்ளீஸ் போங்க. உங்களுக்கு எதுவும் புரியாது. இன்னொரு நாள் பேசுவோம். இன்னொரு நாள் சமைச்சு போடுங்க, சாப்பிடுறேன். இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு முடியாது. போயிடுங்க அத்தை.